நீங்கள் அன்னை தமிழ் அர்ச்சனைன்னு வந்தது பாருங்கள். போன 2021 ஆகஸ்ட்டில் இவங்க தொடங்கினாங்க அன்னை தமிழ் அர்ச்சனைன்னு கோயிலில். எங்கேயும் நடத்துறதில்ல. அதெல்லாம் அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராக போடணும்னு கொஞ்சம் கேரளாவை பார்த்து போட ஆரம்பித்தார். அக்ரஹாரம் எதிர்த்துது, அப்படியே மடங்கினார். உயர்நீதிமன்றத்தில் அக்ரஹாரத்துலேருந்து வழக்கு போட்டானுங்க மயிலாப்பூரில் இருந்து. அந்த வழக்கில் அக்ரஹாரத்துலேருந்து வைக்கிறாங்க, ஐயர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. ஆகம கோயிலில் ஆகமப்படி அவாள் தான் இருக்கணும், ஐயர் தான் இருக்கணும். ஆகமம் இல்லாத கோயிலில் வேணால் இந்த சூத்திரால் போக்குவரத்து 10 ஜாதி இருக்கலாம். அதனால் ஆகம கோயிலில் அக்ரஹாரத்துலேருந்து உள்ளவங்க தான் இருக்கணும், அதுதான் ஆகமம் சொல்லுதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க வக்கீல். அது இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படி சொன்னாலும் அது செல்லாதான்னு சொல்லிட்டான் சுப்ரீம் கோர்ட். ஏற்கனவே ஆகமம் அப்படி சொல்லுகிறது என்று சொன்னாலும் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கிள் 14க்கு அது பொருந்தாது, அதை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் சுப்ரீம் கோர்ட்டில். ரஞ்சன் கோகோய் சொல்லிட்டான். 72ல் அதுக்கு முன்னாடி இந்த கருணாநிதி அர்ச்சகர் போட்டார்ல தமிழ் அர்ச்சகர் தமிழர்களை, அந்த 72லையும் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டான். அதையெல்லாம் அப்படியே மறைச்சிட்டாங்க. அப்படி எந்த ஆகமும் சொல்லவில்லைன்னு சொல்கிறான் ரஞ்சன் கோகோய் சுப்ரீம் கோர்ட்டில். 2015 நினைக்கிறது டிசம்பரில். எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்த வழக்கு தான். அதுவும் சாதி பார்த்துத்தான் அர்ச்சகரை நியமிக்க வேண்டும் என்று எந்த ஆகமும் சொல்லவில்லை. இந்த மொழியில்தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று எந்த ஆகமும் சொல்லவில்லை. ஒரு காலப்படி ஏதாவது சொல்லி இருந்தால் அது செல்லாது, ஏனெனில் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இதை எடுத்து பல தடவை போட்டோங்க. அப்புறம் அவன் கேட்குறான், மயிலாப்பூர்காரன் கேட்குறான்னு சொல்லி ஆகம கோயில் அப்படின்னா நம்ம ஒரு வக்கீல் இருந்தார், பேர் என்ன, அவர் போயிட்டார். அவர் இப்போ ராமனை கொண்டாந்து போட்டாங்க. ராமன் பேரனை சண்முக சுந்தரம் அட்வொகேட் ஜெனரல் வந்து கருத்து கேட்குறாரு. இந்த கம்பெனிக்கிட்ட ஸ்டாலின் போக்குவரத்துகிட்ட கேட்டுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு போயிடுங்கிறார். டக்குன்னு கோர்ட்டில் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாடு அரசு சார்பில் சண்முக சுந்தரம் என்ன சொல்கிறார், அட்வொகேட் ஜெனரல், நீங்கள் பார்த்து அந்த ராஜஸ்தான்காரர் தான் அப்போ இருந்தார், சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார், நீங்கள் பார்த்து முடிவு செய்யுங்கன்னாரு. அவன் பார்த்தான் ரிட்டையர் ஆகலாள், அவரும் அக்ரஹாரம் ஆர்எஸ்எஸ் உள்ளுக்கு. சரி, ஆகம கோயில் என்னான்னு பார்த்து ஒரு ஆய்வு பண்ணுவோம். எது எது ஆகம கோயில், எது எது ஆகமம் இல்லைன்னு ஆய்வு பண்ணுவோம். ஆகமம் இல்லாத கோயிலில் எல்லா ஜாதியும் போட்டுக்கலாம் தகுதி உள்ளவங்கள. ஆகம கோயிலில் என்ன ஜாதி சொல்லுதோ அதை மத்தி மட்டும் போடுவோன்னு முடிவு பண்ணிக்குவோம். இப்போ ஆகம கோயில்களில் நீங்கள் வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு இந்த கமிட்டி போடணும்னு ஒரு கமிட்டி போட்டாங்க. 2 வருஷம் ஆச்சு அந்த கமிட்டி போட்டு. எங்கேயாவது வேலை செய்கிறானா, ஆய்வு பண்ணுறானா? ஏன் அதை மறைச்சி அதை அப்படியே பின்வாங்கி அக்ரஹாரத்திட்ட சலாம் போடுறது தானே. அனைத்து ஜாதியினர் அர்ச்சகரை நிறுத்திட்டார் ஸ்டாலின். அன்னை தமிழ் அர்ச்சனை எந்த குடமுழுக்களும் கிடையாது. இந்த அம்மாலாம் வந்து உட்காந்துருக்காங்க. 4 தீர்ப்பு வாங்கியிருக்கிறோம். தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலுக்கு 2 ஒரு தீர்ப்பு, கரூர் பசுபதியூர் கோயிலுக்கு ஒரு தீர்ப்பு உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில், அதுக்கப்புறம் சென்னையில் அவங்க அம்மா சேலத்தில் 1, இன்னொரு கோயில் 4 தடவை உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் 2 மதுரை 2 சென்னை, பாதி தமிழ் பாதி சமஸ்கிருதத்தில் செய்யலான்னு உத்தரவு கொடுத்துருக்கான். ஸ்டாலின் முடியாதுன்னு இருக்கான். எந்த கோயில் குடமுழுக்குலையும் தப்பி தவறி வேள்வி சாலையிலையோ குடமுழுக்கு கோபுர கலசத்திலையோ தமிழ் மந்திரமும் தமிழ் அர்ச்சகனும் தண்ணி ஊற்றுறது வரக்கூடாது என்பதற்கு காவல் தளபதியாக அமைத்தப்பட்டிருக்கிற நபர் தான் சேகர் பாபு. தமிழ் வந்து விடாமல் தடுப்பதற்குள்ள ஒரே நபர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு. ஒவ்வொரு குடமுழுக்கையும் முன்னாடியே போயிடுவார். ஏன், எவனாச்சும் அங்கே இருக்கிற அதிகாரி இந்த கோயிலில் பேச்சை கட்டிக்கிட்டு இந்த மாதிரி வர்றவங்க பேச்சை கட்டிக்கிட்டு தமிழை கொண்டு வந்துடுவாங்க. ஸ்டாலின் சொல்லி அனுப்புவார், பார்த்துக்க சேகர் பாபு, பார்த்துக்க, நீ வட சென்னையில் என்னென்ன பண்ணி அது மாதிரி பண்ணிக்க. ஒவ்வொரு கோயிலையும் போயிட்டு பாருங்கள். பழனி முருகன் கோயிலா, தமிழ் நாங்கள்லாம் அங்கே போராடணும், கைதானோம், போராடணும். சேகர் பாபு வந்து தமிழ் வராமல் பார்த்துக்கிட்டார். இப்போ திருச்செந்தூர் முருகன் கோயில் வரப்போகுது, தமிழ் வராமல் பார்த்துக்குவாங்க. அப்போ எதுக்கு அவங்க இந்த கமிட்டி போடுவது என்பது நான் சொல்ல வந்ததுக்கு, தமிழே கைவிட்டாச்சு, அன்னை தமிழ் அர்ச்சனை எங்கேயும் கிடையாது. சாதனை பட்டியலில் அதை சொல்கிறதும் கிடையாது ஸ்டாலின். இப்போ அந்த 75 விழுக்காடு தமிழர்களுக்கு வேலை தனியார் துறையில் சொல்கிறதில்ல இல்லை, அது மாதிரி இதையும் சொல்கிறதில்லை. அதுபோல் இதுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கமிட்டி இருக்கு பாருங்கள், குரியன் ஜோசப் கமிட்டி, அதோடு விட்டு போயிடுவாங்க.
மடை மாற்றுவதற்கு, திசை திருப்புவதற்குத்தான் மாநில சுயாட்சி கோரிக்கையை வைத்து வாக்கு வாங்கணும். உண்மையில் மாநில சுயாட்சி கோரிக்கை வரக்கூடாது, விழிப்புணர்வு தமிழன் தமிழச்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் ஸ்டாலினுடைய அந்தரங்கம். அதற்கு போட்ட கமிட்டி தான் குரியன் ஜோசப் கமிட்டி. இல்லைன்னா 2 வருஷம் என்ன, ஏன் நீ உங்கள் அப்பா சொன்ன கமிட்டி நீ 4 கோரிக்கை வைய, கட்சிகளை கூப்பிட்டு வச்சு பேச என்னென்ன உரிமை வேணும்னு, இதுக்கு என்ன கமிட்டி என்ன இருக்குங்கிற 69 சொல்லிட்டுறீங்க மாநில சுயாட்சி சொல்லிட்டுறீங்க, 50 முழக்கங்களில் ஒன்று மாநில சுயாட்சிங்கிறீங்க. இது வரைக்கும் அது கோரிக்கை வரைக்கலையா? உங்கள் அப்பா போட்ட ராஜமன்னார் குழு கோரிக்கை கேள, இது ஏமாத்துறது. உடனே அந்த ஒட்டுண்ணிகள் இருக்குல்ல, பெருசாக ஸ்டாலின் கமிட்டி போட்டிருக்காரு மாநில சுயாட்சிக்கு. ஏண்டா இது மாதிரி தான் போட்டு ஏமாற்றிட்டு போகிற கும்பலாச்சு இது. தமிழர்கள் ஏமாறக்கூடாது. இந்த நேரத்தில் இந்த கருத்து விவாதிக்கப்படுகிறது. நாம் சரியான திசை காட்ட வேண்டும் என்பது தான் அந்த மாநாடு. இந்த மாநாட்டில் நாம் எடுத்த இந்த முடிவுகளை, இந்த தீர்மானங்களை நாம் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அவர் மேலே குறை சொல்லி, இவர் மேலே குறை சொல்லி அந்த அப்படியே நம்ம முன்னேறாமல் இருந்து விடக்கூடாது. குற்றவாளிகளை வெளிப்படுத்த வேண்டும், அம்பலப்படுத்த வேண்டும். நாம் சரியான பாதையில் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். நாம் நின்ற இடத்தில் நின்று கொண்டு இவர் குறை அவர் குறை என்று பேசிக்கொண்டிருந்தால் போதாது. மக்கள் மயமாக வேண்டும். இந்த தமிழ் இன உணர்ச்சியும் தமிழ் இன உரிமை மீட்பு என்பதும் மக்கள் மயமாக வேண்டும். அடுத்தவனுக்கு நாம் அடிமையா, இந்த 21ஆம் நூற்றாண்டில் நாம் சுதந்திரம் உள்ள ஒரு மனுஷனா, தமிழனா, தமிழச்சியா, இல்லை இந்திக்காரனுக்கு அடிமையா என்று நினைங்கள். இந்தி பாடம் வைக்கணும்னா பணம் தர மாட்டானா. கெஞ்சிதான் நம்ம அன்பில் பேரன் மகேஷ் பொய்யாமொழி. யார் பணம் அது? குஜராத்தில் வசூல் பண்ணிட்டு வந்த பணமா? மோடி பணமா அது? வெக்கமா இல்லை? ₹1 தமிழ்நாட்டில் இந்திய அரசு வசூலித்தால் வெறும் 29 காசு தான் திருப்பி தருதுன்னு சொல்கிறீங்கல்ல. இந்த வாதத்தை வைக்க வேண்டாமா? யார் பணம்? 2500 கோடி தர முடியாதுங்கிறிய, ஹிந்தி வைக்கலைங்கிறதுனால அல்ல அந்த கல்வி திட்டத்தை ஏற்றுக்கிறதுனால வைக்கலையே என்று வாதம் பண்ணுறியா? யார் பணம்? நீ வசூல் பண்ணாத, வரி வசூல் தமிழ்நாட்டுக்கு தான் வேண்டும் என்று நாங்கள் இனி கேட்போம் என்று ஒரு வார்த்தை ஸ்டாலின் பேசுவது உண்டா? எங்கள் மக்களிடம் இந்த உணர்ச்சியை ஊட்டுவோம் சொல்ல. கெஞ்சிற கூத்தாடிக்கிட்டு இருக்க, ஏதோ மாவீரன் மாதிரி, மாநில சுயாட்சி மாதிரி வீரன் மாதிரி பேசுகிறீங்க. நேற்று பாருங்கள், ஏதோ விழா கொண்டாடியிருக்காரு திருச்சியில். சிங்கப்பாதையில் ராக்கெட் போல் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். சிங்கப்பாதையில் ராக்கெட் எனக்கு ஒன்றும் புரியலையே. ராக்கெட்டு வானமண்டலத்தில் போகுது, அதுக்கு என்ன இடைஞ்சல் ஒன்றும் இல்லை. சிங்கப்பாதை முன்னேறி இருக்காரா இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. சிங்கப்பாதையில் ராக்கெட் போல் போய்கொண்டிருக்கிறோம், அசிங்கப்பாதையில் போய்கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் அவர் இப்படி மறைச்சி சொல்கிறார். அப்போ என்ன போதை விட்டுறார் பாருங்க. முன்னேறி எவன் பல வெளிநாட்டு கம்பெனிக்காரன், வடநாட்டு கம்பெனிக்காரன், வடநாட்டு தொழிலாளி, அவன்லாம் வாங்குகிற காசு வணிக கம்பெனிகள், மார்வாடி, அவன் கணக்கெல்லாம் தமிழ்நாட்டுகளில் சேருதுங்க. தமிழ்நாட்டு வருமானத்தில், தமிழ்நாட்டு தனிநபர் வருமானத்தில் அதெல்லாம் சேருது. மார்வாடி, குஜராத்தி சேட்டு, அமெரிக்காக்காரன், அந்த கம்பெனி இந்த கம்பெனி, அவன்லாம் வசூல் பண்ணுற வர கம்பெனியில் இதெல்லாம் நம்ம கணக்கில் சேர்ந்து ராத்திரி சோத்துக்கு இல்லாமல் கிடக்கிற தமிழன் தமிழச்சிக்கிட்ட கணக்கில் வருது. நீங்கள் பெண்களுக்கு 5 ரூபா கொடுத்து டவுன் பஸ்ஸில் போக முடியும் தானே இலவசமாக வைக்கிற? தமிழ் பெண்களுக்கு 5 ரூபா 10 ரூபா கொடுத்து நகர பேருந்தில் போக முடியலை என்று சொல்லித்தானே சென்னையில் நீ இலவசமாக பெண்களுக்குன்னு சொல்கிற. அவ்வளோ வறுமையில் இருந்து தானே சொல்கிற. இல்லை, எதுக்காக நீ அதை கொண்டு வர்ற? 1000 ரூபா பணம் உதவி பணம் பெண்களுக்கு கொடுக்குறேங்கிற எதுக்காக? வறுமையில் இருக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். அப்புறம் முன்னேறி உலகத்தையே நாங்கள் முன்னேற்றன்னு சொல்லி என்ன இருந்தது? தப்புலையும் அடிக்கல, தவறுலையும் அடிக்கிற. உலகத்திலே முன்னேறிய இனத்துக்கு எதுக்குடா பொம்பளை பிள்ளைகளுக்கு இலவச பஸ் விடணும்? கண்ணியமாக கணக்கு கொடுத்து போகுது. அது முன்னேறல, வசதி இல்லை, பயன்படுது அவங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுன்னு வச்சுருக்கலாம். அப்போ அதானே நிலைமை, அவங்க வறுமை நிலை, குடும்ப நிலை அதுதானே. எல்லாம் ஃப்ராடு வேலைங்க. முன்னேறி விட்டது என்ன அப்படியே நம்மளுக்கு ஒரு பூதி, அப்படியே இந்த அதுக்கு பிரச்சார பீரங்கியெல்லாம் இருக்குல்ல,
அதில் பலனடையக்கூடிய அங்கே உள்ள ஆட்கள் இருக்காங்க. ஒட்டு திண்ணைகள் இருக்கே, அது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஐயோ, அப்படியே அதை பேசிக்கிட்டு பேசி அவ்வளவு சாதனைகளை பண்ணி ஒரு திராவிட போதையை ஊட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்தியன் என்பதை முதன்மைப்படுத்தினாலும் தமிழனை, தமிழ்நாட்டை மறுக்கிறான் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். திராவிடன் என்பதை திணித்தாலும் தமிழனை, தமிழர் தாயகத்தை மறுக்கிறான், சிதைக்கிறான் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். உள்ளதை உள்ளபடி பேசு. எங்களுக்கு தமிழன், தமிழ்நாடு, இந்தியாவோடு இருக்கலாம், இன்னென்ன நிபந்தனைகளோடு இருக்கலாம், இவ்வளோதான். புரியுதா? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷங்கிற பெண்ணடிமை பொழியாக தான் ஒழிஞ்சு போச்சு. புரியுதா? பாரத மாதாவுக்கு நாங்கள் அடிமை இல்லை. நிபந்தனை போடுகிறோம், சேர்ந்து இருப்போம், சமத்துவத்தோடு சேர்ந்திருப்போம். இந்திக்காரன், ஆரியன், இந்தி ஆதிக்கத்தின் கீழ் தான் இருப்போம் என்றால் சேர்ந்திருக்க மாட்டோம். இந்தியாவை ஒற்றுமையாக வைத்திருப்பதும் அதை சிதைப்பதும் உங்கள் கையில் இருக்கிறது. இந்தி ஏகாதிபத்தியவாதிகளே, ஆரியத்துவவாதிகளே, பாரத மாதா பஜனை கோஷ்டியே, உங்கள் கையில் இருக்கிறது இந்தியாவின் ஒற்றுமை. நீ ஜனநாயகத்தோடு, சமத்துவத்தோடு, எல்லா மொழி, எல்லா இனம், எல்லா மக்களையும் நடத்தினால் ஒற்றுமையாக இருப்போம். நாங்கள் தான் ஆளுவோம், எங்களுக்கு கீழ்ப்படிதலோடு நீங்கள் எல்லாம் பெரிஃபெரியில் இருங்கள் என்று தமிழனையோ, தெலுங்கனையோ, வங்காளியையோ, மராத்தியோ நீ நடத்தினால் அவனவன் பாதையை தேடிக்கொள்வான். தமிழனும் தனி பாதையை தேடிக்கொள்வான். உன் கையில் இருக்கிறது. இந்தியாவை ஒற்றுமையாக வைத்திருப்பதா, பிரியை சிதற விடுவதா என்பது இந்தி ஏகாதிபத்தியவாதிகள் கையிலே இருக்கிறது. எதற்காக இங்கே இந்தி வர வேண்டும்? ஒரே மொழி, தமிழ் மொழி. எங்களுக்கு ஒரு மொழி கொள்கை தான். இந்த மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை. அதை வச்சுக்கோங்க. படிக்கிறது இன்னொரு மொழி படிக்கலாம், நம்ம ஆங்கிலம் படிக்கலாம், தப்பு இல்லை. ஒரு லாங்குவேஜாக எல்லா பாடத்தையும் அதில் படிக்கிறது தப்பு. அது மாதிரி பல்வேறு கருத்துக்களை வைத்து இந்த அரசமைப்பு சட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள், நீக்கங்கள் வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் பேசுவோம், இன்னும் பேசுவோம். இது ஒரு தொடக்கம். கருத்தரங்குகள் அங்கங்கே நடக்கட்டும். இந்த கான்ஸ்டியூஷனை வச்சு எல்லாம் நடக்கட்டுங்க. மனம் விட்டு பேசலாம். இப்போ இந்த புதிய கல்விக் கொள்கை வந்த உடனே கல்விக் கொள்கையை பற்றி நம்ம ஐயா ஜவஹர் நேசன் உட்பட எவ்வளவோ பேர் கருத்தரங்கு நடத்தி எவ்வளோ கருத்துக்களை உருவாக்குனாங்க. இப்போ இங்கே நம்ம தம்பி இவர் பேசினார், உள்ளாட்சி பற்றி அருமையாக பேசினார். அவர்களாம் களத்தில் செயல்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இந்த அரசியல் சட்டத்தை பற்றி அங்கங்கே கருத்தரங்குகள் நடத்துங்க, எழுதுங்க. நம்ம உரிமைகள், உலக நாடுகளில் என்ன ஃபெடரேஷன் எப்படி இருக்குது என்பதையும் பாருங்கள். நமக்கு அதை விட தனித்தன்மையான விஷயங்கள் நம்மகிட்ட இருக்குது. அவன்லாம் ஒரு காரணத்தில் ஒன்றா இருக்கான். இப்போ யுஎஸ்ஏ என்றால் எல்லாருக்கும் பொதுமொழி இங்கிலீஷாக போயிடுச்சாங்க. தனித்தனி நாடாக இருந்தாங்க. அவன் பொதுமொழி இங்கிலீஷ் இல்லை. அப்பொழுதே அவன் இன்னும் கூடுதல் நெருக்கமாக இருக்கலாம். ஆனாலும் அவன் ஒரு ஃபெடரேஷனை வச்சுருக்கான். இப்போ சுவிட்சர்லாந்து என்றால் எல்லாம் அந்த ஓரம், ஜெர்மனி ஓரத்தில் ஒதுங்கினது, ஃப்ரான்ஸ் ஓரத்தில் ஒதுங்கினது, அப்புறம் இத்தாலி ஓரத்தில் ஒதுங்கினது, அப்புறம் இன்னொரு மொழி. இது ஒரு மையம். இது அவங்களுக்கு ஒரு கூட்டாட்சி. இப்படி விசேஷத்தன்மை இருக்கிறது. ஜெர்மனியில் வச்சுருக்கான் ஃபெடரேஷன். அவங்க ஏழு அரசுகள் இருந்த இடம் அது. பிரஷ்யாலாம் தனியாக கடைசி வரலும் இருந்தது. அப்புறம் தான் பிஸ்மார்க்கெல்லாம் சேர்த்தாங்க. அதனால் அவங்க இயல்புலேயே ஒரே மொழி தான் ஜெர்மன் மொழி. ஆனால் ஃபெடரேஷன் வச்சுருக்கான். அந்த நாட்டுக்கு இப்பொழுதும் பேர் எஃப்ஆர்ஜி தான். ஃபெடரல் ரிப்பப்ளிக் ஆஃப் ஜெர்மனி என்று வைத்திருக்கிறார்கள், கூட்டாட்சி வைத்திருக்கிறார்கள். அதுபோல் நம்ம கனடா என்று இருக்கிறது என்றால் அவன் 4-5 மாநிலம் வச்சுருக்கான். ஒரு மாநிலம் கியூபெக், ஃப்ரெஞ்சு பேசுகிறவங்க, பாக்கியெல்லாம் இங்கிலீஷ் பேசுகிறவங்க தான். அவன் ஒரு ஃபெடரேஷன் வச்சுருக்கான். இந்த கூட்டாட்சிகள் எல்லாம் விட பன்மைத்தன்மை உடையது இந்தியா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒப்பிடவே முடியாது. யுஎஸ்ஏயை விட, சுவிட்சர்லாந்தை விட, கனடாவை விட, ஜெர்மனியை விட பல மடங்கு கூட்டரசு இறையாண்மை உரிமை இங்கே தேசிய இனங்களுக்கு வேணும். ஒன்றொன்றும் பக்கா தனித்தனி தேசிய இன நாடுகளாக இருந்தது. பிரித்தானிய பீரங்கிகளின் வல்லுறவுக்கு பிறந்தது இந்தியா, வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த கூட்டாட்சிகளை விட இது மாடல் கிடையாது. நம்மை விட அவங்க மேலாக இருக்கிறார்கள் சொல்லுகிறோமே தவிர உண்மையான கூட்டாட்சிக்கு சோவியத் யூனியனுக்கு லெனின் வகுத்த பாதை சரியானது. அங்கே ஒரு கட்சி, ஸ்டாலின் நம்பர் தோழர் கீவே சொன்னது போல், ஒரு கட்சி ஆட்சியும் அதிகாரமும் ரஷ்ய திமிரும் வந்து அதை கலைஞ்சிது. ரஷ்யாக்காரங்க எப்போதுமே ஆணவம் உண்டு. லெனின் ரஷ்ய இனத்தில் பிறந்தவர் தான். திட்டுவார் அவங்கள. அதாவது கிரேட் ருஷ்யன்ஸ் தன்னை சொல்லிக்குவாங்க, மகா ருஷ்யர்கள் என்று தன்னை சொல்லிக்கொள்வார்கள்.
ஜார்ஜியராகிய ஸ்டாலின் மகாருஷ்யரை விஞ்சிய மகாருஷ்யராகிவிட்டார் என்று ஸ்டாலினுடைய இந்த மோடி மாதிரி ஸ்டாலின் குஜராத்தி இந்திக்காரனாக இருக்கார்ல, அது மாதிரி ஜார்ஜிய இனத்தை சேர்ந்த ஸ்டாலின் கட்சிக்கு நாட்டுக்கும் தலைவரான உடனே அதிதீவிர ரஷ்யன் ஆகிவிட்டார். மற்ற எண்ணங்களை மதிக்கிறதில்லை. இது உடம்பு சரியில்லாத இருந்த லெனினுக்கு தெரிஞ்சு குறிப்பு அனுப்புகிறார். ஏன்ப்பா அந்த பள்ளிக்கூடத்தில் அவன் தாய்மொழியில் ஏன் வாத்தியார் இல்லைன்னு கேட்குறான், நீ வைக்க வேண்டியதாடே அப்படிங்கிறதுக்கு. அதுக்கெல்லாம் எனக்கு காசு இல்லைன்னு ஏன் சொல்கிற? அப்படி உனக்கு அதுக்கெல்லாம் அவனுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லைன்னா அவனை தனியாக விட்டுரு, அவன் நாடு நடத்திட்டோம். லெனின் எழுதுனதுங்க, ரஷ்யாக்காரன், மிக மிக உத்தமமான மனுஷன். அப்போ தான் சொல்கிறாரு லெனின், ஜார்ஜிய இனத்தில் பிறந்த ஸ்டாலின் மகாருஷ்யரை மிஞ்சிய மகாருஷ்யராக செயல்படுகிறார் என்று சாடுறாரு. குஜராத்தில் பிறந்துட்டு மகா இந்திக்காரனாக நடந்துக்கிறாங்கல்ல அமித்ஷாவும் மோடியும், அது மாதிரி அங்கே ஜோசப் ஸ்டாலின். அப்படியெல்லாம் அந்த மயக்கத்தில் இருக்க வேண்டியதில்லை. நாம் அதை விட கொஞ்சம் சோவியத் யூனியனில் இருந்தது. அந்த ஆணவம் இல்லை என்றால் அவங்க இன்னும் இருப்பாங்க. 72 வருஷம் இருந்தாங்க, அவங்க 72 ஆண்டு சேர்ந்து இருந்தாங்க. அது ஒன்றும் மாற்றம்லாம் இல்லை. அது ரஷ்ய இன ஆதிக்கமும் ஊடுருவலும் வந்த பிறகு அவங்க பிரிஞ்சு போனாங்க. அப்படி இல்லாமல் அந்த முன்மாதிரி மாதிரி ஒரு நல்ல முன்மாதிரியை கேட்கணும். இப்போ நீங்கள் நம்ம கேட்குறோம்னா ஒப்பீட்டளவில் அங்கே கூட இருக்கிறதுனால சொல்கிறாங்க யுஎஸ்ஏ, மற்ற சுவிட்சர்லாந்து, அதெல்லாம் முன்மாதிரி அல்ல. முன்மாதிரினா சோவியத் யூனியன் தான். அதில் தவறுகளை திருத்திக்கலாம். அப்படி ஒரு கூட்டரசு வேண்டும், ஒரு கூட்டரசு இந்திய கூட்டரசாக வேண்டும் என்பது தான். அதுதான் இந்தியா நிலைப்பதற்கு வழியே தவிர வெறும் இராணுவத்தை வைத்து வெறும் சட்டத்தை வைத்து இந்தியாவை காப்பாற்றிட முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. வருங்கால தலைமுறையெல்லாம் அப்படியே ஏற்றுக்குன்னு சொல்ல முடியாது. அடுத்து இந்த நாள், இந்த கூட்டரசு இதனால் இன்றைக்கி செந்தமிழன் சீமான் அவர்களும் இதை ஏற்று சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். மற்றவர்களும் இதை பற்றி பேசுங்க, விவாதம் பண்ணுங்க. இதை நாம் வளர்த்து கொண்டு போகணும், எல்லாத்தையும் கொண்டு போகணும். இது ஒரு கட்சி முழக்கம் அல்ல, ஒரு இனத்தின் முழக்கம், ஒரு தேசத்தின் முழக்கம் என்ற நிலைக்கு கொண்டுக்கிட்டு போகணும். இது என்னுடைய பிறந்த நாளில் தற்செயலானது, அதுக்காக நடத்துனதெல்லாம் இல்லை. எனக்கு 78 முடிஞ்சு 79 பிறக்கிறது, அதையும் சொல்லிக்கிறேன். இன்னும் நடமாடக்கூடிய காலத்தில் இந்த தமிழ் தேசியத்திற்கும் தமிழ் தேசத்திற்கும் தமிழர்களுக்கும் பாடுபட்டு என்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இன்னும் எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. அது இந்த தமிழின உரிமை மீட்பு களத்திலே போராடி உயிர் போக வேண்டும், அல்லது அதற்காக போராடி சிறையிலேயே உயிர் போக வேண்டும். இப்படியே இந்த மக்களை விட்டுட்டு நம்ம போகக்கூடாது என்ற ஒரு கவலையும் இருக்கிறது. வயசான நான் நினைக்கலாம், அது மாதிரி எல்லாரும் நினைக்காதீங்க, இளைஞர்கள் நினைக்க சொல்லலை. அதனால் அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அது நம்ம இந்த இப்பொழுது எடுத்திருக்கிற இந்த தமிழ் தேச கூட்டரசு கோட்பாட்டை, இறையாண்மையுள்ள தேசிய இனங்களின் தாயக கூட்டரசு தான் இந்திய கூட்டரசு என்ற பொருளில் தான் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றும் குழப்பமெல்லாம் ஒன்றுமில்லை. இறையாண்மையை பற்றியும் கிவி அவர்கள் சொன்னார்கள். அன்னி பெசன்ட் மீது வழக்கு போட்டாங்க, வெள்ளக்காரன் ஆட்சியிலே போட்டாங்க. அந்த அம்மா அங்கே வந்தபோது இறையாண்மை பற்றி அந்த அம்மா பேச்சு, ஒரு வீட்டுக்கு இறையாண்மை உண்டுன்னு பேசுகிறாங்க அந்த அம்மா. அன்னி பெசன்ட்டு சாவரின்ட்டி ஒரு வீட்டுக்கு உண்டு, வீட்டு உரிமையாளர் அனுமதி இல்லாமல் வீட்டுக்கு நுழைய முடியாது. அதனால் சாவரின்ட்டி இறையாண்மை என்பது பல வடிவங்களில் பல நிலைகளில் செயல்படுகிறது. தமிழ் தேசத்திற்கும் இறையாண்மை வேண்டும், எல்லா தேசங்களுக்கும் வேண்டும். இறையாண்மை உள்ள தேசிய இனங்களுடைய கூட்டரசாக கூட்டமைப்பாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து கொண்டு போவோம். கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும், இதற்கு ஒத்துழைப்பாக இருந்த எல்லா தரப்பினருக்கும், உலகதழிய வாழக்கூடிய தமிழர்களுக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் பாராட்டுக்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.